இப்படி தாய் தந்தையெல்லாம் ஒரு வரம், இவங்களுக்கு இப்படி பிள்ளை, இந்த பாவம் சும்மா விடுமா? தாய் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே குழந்தைய கஷ்டம் தெரியாம வளர்ப்பாங்க. அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்த்த காலம் மாறி அவங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு தனக்கு தேவையானதை தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு செலவு செய்யறாங்க. இப்படி பெற்றோர்களுக்கு நீங்க உதவி செய்யல அப்படின்னா கூட தயவு செஞ்சு இது போல ஒருபோதும் செஞ்சிடாதீங்க. காளையார் கோவிலுக்கு அருகே நெடுங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் முதியவர் மணி. இவரு அறிவால் தயாரிக்கிற பட்டறை அமைச்சு பிழைப்பு நடத்திட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு 4 மகளும் ஒரு மகனும் இருக்கிற நிலையில வயதான காலத்துல மருத்துவ செலவுக்காக சிறுக சிறுக தன்னோட உழைப்பின் மூலமா 5 லட்சம் ரூபாயை சேமிச்சு வச்சிருந்திருக்கிறாரு. கடந்த 1 வருஷத்துக்கு முன்னதா முதியவர் மணிக்கு கண் பார்வை கோளாறு ஏற்பட்டு இருக்குது. சிகிச்சைக்காக அஞ்சலகத்துல சேர்த்து வச்சிருந்த பணத்திலிருந்து 1.5 லட்சம் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு அவரோட மகன் சொல்லி இருக்கிறாரு. இதனால முதியவர் தன்னோட மகனோட பேச்சை நம்பி அஞ்சலகத்துல சேமிச்சு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு. ஆனா முதியவரோட மகன் அவரோட வங்கி கணக்குல இருந்த 3.5 லட்சம் பணத்தையும் தாய் மருத்துவ செலவுக்காக சேர்த்து வச்சிருந்த 1.5 லட்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டாரா. மொத்தமா 5 லட்சம் பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வங்கி கணக்குல மாத்திக்கிட்டு வெளிநாடு வேலைக்கு போனதா சொல்லப்படுது. பின்னாட்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய தந்தை ஏமாத்திய பணத்தை தன்னோட மகன் கிட்ட இருந்து வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி காளையார் கோவில் காவல் நிலையத்துல புகார் மனு அளிச்சிருக்கிறாரு. மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இது பற்றி நடவடிக்கை எடுக்காம தாமதப்படுத்தியதா சொல்லப்படுது. கண் பார்வை பாதிக்கப்பட்ட நிலையில மகன் தந்தை தாயோட பணத்தை அபகரிச்சு கொண்டதால வாழ வழி இல்லாம பணத்தை பெற்று தருமாறு சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிட்ட வயதான தம்பதிகள் மனு கொடுத்திருக்கிறாங்க. வயசான காலத்துல மருத்துவ செலவுக்காக சிறுக சிறுக சேமிச்ச பணத்தை பெத்த மகனே அபகரிச்சுட்டு போன சம்பவம் ரொம்ப மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி இருக்குது. பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகள் எவ்வளவு செஞ்சாலுமே அது ஈடே ஆகாது. பெற்றோரை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட. நீங்க உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு உபத்திரம் செய்யாம இருங்க. சேதம் எங்கள் ஊர் நெடுங்குளம்.
காளையார்கள் சந்தையில் வியாபாரம் பார்ப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தீங்க. எனக்கு முடியலைன்னு என் கணவர் 1,50,000 ரூபா எடுத்தாந்து வச்சுருந்தாரு ஆபரேஷன். அவருக்கு முடியலை. அதை கொண்டுக்கிட்டு போய் அவர் வைத்தியம் பார்ப்போம்னு 10,000ன்னு கொஞ்சம் காசு எடுப்போம்னு அவன் தான் கேட்டேன். காசு வச்சிருக்காப்பா பொண்டாட்டி கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் எங்கள் வீட்டுக்காரர் போய் 1,00,000 ரூபா எடுப்போம் வாடான்னு கூட்டிகிட்டு போனதுக்கு அவரை கையெழுத்து போட சொல்லிட்டு கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது கையெழுத்து போட சொல்லி பூராத்தையும் எடுத்து உடனே அவன் பேரில் போட்டுட்டு 3ஆம் நாள் ஊருக்கு போயிட்டார் சார். நாங்கள் போய் காலாரியல் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டதுக்கு 1க்கு 4 திருப்பு நடந்தே எனக்கு கேட்டு தர்றாப்புல இல்லை. சங்கிலியை மட்டும் நான் கைப்பற்றிக்கிட்டேன். 3-4 திருப்பு நடந்து சங்கிலியை வாங்கி தந்தா காசை வர முடியாது. நான் 3 வருஷம் சென்று தரேன்னு சொன்னோம். இப்போ 5 வருஷம் சென்றது தருவோம்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறத்தால தான் போலீஸுக்காரர் சிவகங்கை போங்கன்னு சொல்லவும் நாங்கள் சிவகங்கைக்கு வந்துட்டோம் சார். எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 4 பொண்ணு ஒருத்தன். அவன் தோண்டி அது கொஞ்சம் அள்ளிக்கிட்டு போனதுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம்னு இப்போ 4 பொண்ணு எங்கள்லேருந்து பார்க்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் போய் கேட்குறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். உங்கள் பேருமா? கவுமணி.